வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணம். நம்ம குரூப் 2 ஏவுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் தான் இருக்கிறோம். அதில் முதல் தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நமக்கு இன்னும் தேர்வுக்கு சரியாக 70 நாட்கள் மட்டுமே தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதிட்டு வாங்க. இன்றைக்கி தான் முதல் தேர்வு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம மொத்தமாக 21 தேர்வு நடத்த போகிறோம். இந்த 21 தேர்வுகளிலுமே ஒரு தேர்வை கூட மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து படித்து எழுதிட்டு வாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சிலபஸை முடிக்க முடியும். 21 தேர்வுகளிலுமே கேள்விகள் தரமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கான வேலை நீங்கள் தொடர்ச்சியாக படித்து தொடர்ந்து தேர்வு எழுதணும். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்போ தான் நம்ம தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். முதல் கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகர் உறையூர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களின் வெவ்வேறு வகைகளை குறிப்பிடுவதாகும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி மட்டும்தான். ஆப்ஷன் ஏ பாருங்கள். அதில் என்ன தவறு? சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காவிரி பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள் அல்ல, சோழர்கள். சோழர்களுடைய தலைநகர் தான் உறையூர், சேரர்களுக்கு வஞ்சி. அடுத்த ஆப்ஷன் பியில் என்ன தவறுன்னு பாருங்கள். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தவறுனா கரிகாலன் கிடையாது, பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை தான் குறிப்பிடுகிறது. அப்போது நமக்கு பியும் தவறு. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க. உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உப்பு விற்றவர்கள் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். உமணர்கள் தான் வணிகத்துக்காக மாட்டு வண்டிகளில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க. தென்னர். தென்னர் யாரை குறிக்குன்னா பாண்டியர்களை குறிக்கும். அடுத்து வானவர். வானவர் யாரை குறிக்குன்னா சேரரை குறிக்கும். அடுத்து சென்னி. சென்னி சோழர்களை குறிக்கும். அடுத்து அதியமான் அப்படிங்கிறது வேளிர். இந்த சேரர்கள் பாருங்கள் வேறு என்னென்ன பட்டெல்லாம் சூட்டியிருப்பாங்க? ஆதவன், குட்டுவன், வானவன் பார்த்துட்டோம். இரும்பொறை அடுத்து. அடுத்து வேளிர் அப்படிங்கிறவங்க வேளாளர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருப்போம் ஆய், வேளிர், கிழார் அப்படிங்கிறவங்கலாம். அடுத்து பாருங்க. பாண்டியன் சுட்டி கொண்ட மற்ற பட்டங்கள் எதுனா மாறன், வழுதி, செழியன், மாறன், வழுதி, செழியன், அடுத்து தென்னவன். அடுத்து சோழர்கள் சூட்டி கொண்ட பிற பட்டங்கள் எதுனா செம்பியன், கிள்ளி, வளவன். இதெல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. பண்டைக்கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறுவரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வாறு அமைந்திருக்குன்னா ஆப்ஷன் பி தான். ஃபஸ்ட்டு மண்டலம், அடுத்து நாடு, அடுத்து கூற்றம், அடுத்து தான் ஊர். இதெல்லாம் நீங்கள் நிறைய டைம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு பாருங்கள், தலையாளங்கானம் நெடுஞ்செழியன், இது சரியாக தான் இருக்குது. அடுத்து பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார், இதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்து கஜபாகு இலங்கை, இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான். 4 மட்டும்தான் தவறு. ஏன் அப்படின்னா திருவஞ்சிக்களம் அப்படிங்கிறது சோழர்களுக்கு உரியது கிடையாது, சேரர்கள். சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி வஞ்சியை தான் தற்போதைய கரூராக நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் சில ஆய்வாளர்கள் இந்த வஞ்சி அப்படிங்கிறத இதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா கேரளத்தில் உள்ள திருவஞ்சிக்களம் இதோட கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அதனால தான் அந்த பேர் வந்திருக்கும். இந்த இடத்த தான் சேரர்கள் ஆட்சி செய்த பகுதியாகவும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். அரும்பாடுபட்டு பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டார்கள். அவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதவர் யார்னா ஆப்ஷன் சி, மயிலை வேங்கடசாமி தான் வரமாட்டார். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்ப்பழங்கால கருவிகள் கிடைத்துள்ள பகுதிகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பழங்கால கருவிகள் கிடைத்துள்ள பகுதிகள் இது எல்லாமே தான். ஆப்ஷன் சி, பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம், பரிக்குளம், இது எல்லாமே கீழ்ப்பழங்கால கருவிகள் கிடைத்துள்ள பகுதிகள் தான். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. இது சரியா? இது தவறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 வந்தாலே சேர அரசர்கள் மட்டும்தான். அடுத்து 2 பாருங்க. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு கூறுகிறது, அகநானூறு விவரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது கூற்றும் தவறு தான். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி அகநானூறு சொல்லியிருக்காது, சிலப்பதிகாரம். அப்போது நமக்கு கூற்று 2ம் தவறு. அடுத்து 3வது கூற்றை பாருங்க. சோழர்களின் சின்னம் புலி, புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். இது சரிதான். சோழர்களோட சின்னம் புலி தான். அதே மாதிரி புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயத்தையும் வெளியிட்டாங்க, அதுவும் உண்மைதான். அடுத்து 4 பாருங்க. நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதி. மணற்பாங்கான பாலைவன பகுதியாக நெய்தல் கிடையாது. நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும். நம்ம அதிகமாகவே இதை பற்றி படிச்சிருப்போம். குறிஞ்சி மலை, மலை சார்ந்த இடம். முல்லை காடு, காடு சார்ந்த இடம். மருதம் வயல், வயல் சார்ந்த இடம். நெய்தல் கடல், கடல் சார்ந்த இடம். அப்போது இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, 3 மட்டும்தான் சரி. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். இடைக்கால பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைக்கால பயணிகளின் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா ஆப்ஷன் சி, மார்கோ போலோ. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறாக பொருந்திருக்கிறது எதுனா ஆப்ஷன் டி, டோல்மென் அப்படிங்கிறது கருத்திட்டைகள் கிடையாது. டோல்மென் அப்படிங்கிறது நினைவு சின்னங்கள். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. காளை மற்றும் யானை உருவங்களை அச்சுதராயர் என்னும் எழுத்து பொறிப்புடன் காசுகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காளை மற்றும் யானையோட உருவங்களை அச்சுதராயர் என்னும் எழுத்து பொறிப்புடன் காசுகளை வெளியிட்டவர் யார்னா ஆப்ஷன் சி, தஞ்சாவூர் அச்சுதப்ப நாயக்கர். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எது கொண்டு வரப்பட்டதுன்னா சந்தனம். அடுத்து கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதியிலேருந்து பவளம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து தென்கடல் பகுதி, தென்கடல் பகுதினாலே முத்து. அடுத்து ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, 2, 3, 4, 1. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. 37 டைப் ஆயிருக்கு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா ஆப்ஷன் பி, மதுரையில் தான்.
அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று பாருங்க, பழங்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்பவரால் 1863இல் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆமாம், இந்த கூற்று உண்மைதான். பல்லாவரத்தில் தான் 1863 ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படிங்கிறவர் பழங்காலத்தில் சேர்ந்த கருவியை கண்டுபிடித்தார். அடுத்த கூற்று பாருங்க, அதிரம்பாக்கத்தில் ஹோமினின் வாழ்ந்ததற்கான அடையாளமாக கொள்ளத்தக்க புதை வடிவத்தின் ஒரு பகுதியை ராபர்ட் ப்ரூஸ்பூட் கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று ரெண்டும் சரியாக தான் இருக்குது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, கூற்று 1, 2 சரி. அடுத்து 14 பாருங்க, கொடுமணல் என்ற ஊர் எந்த அரசனுக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுமணல் எந்த அரசர்களுக்கு சொந்தமானதுன்னா ஆப்ஷன் டி, சேரர்களுக்கு தான். அடுத்து 15 பாருங்க, பொறுத்துக. இந்த பொறுத்துக காஞ்சி நகரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஒன்று பாருங்க, நகரங்களில் சிறந்தது காஞ்சி. இது யார் சொல்லியிருப்பார்னா காளிதாசர். அடுத்து பாருங்க, கல்வி கரையில்லாத காஞ்சி. இது யார் சொல்லியிருப்பார்னா திருநாவுக்கரசர். அடுத்து புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் யாருன்னா யுவான் சுவாங். அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, 3, 2, 1. அப்போது காஞ்சி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நகரமாக தான் கருதப்பட்டிருக்கு. காஞ்சியை வேறு என்னென்ன சொல்லுவாங்க, கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சியில் தான் கைலாசநாதர் கோவில் இருக்குது. இதை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். அதே மாதிரி மணிமேகலை இறுதியாக காலத்தை கழித்த இடமும் காஞ்சி தான். பௌத்த துறவி மணிமேகலையும் இறுதியாக காஞ்சியில் வாழ்ந்திருக்கிறாங்க. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க, பண்டை காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் ஆட்சி செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, பண்டை காலத்தில் மதுரையை முறையே யார் யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னா பாண்டியர், சோழர், சேரர்கள் கிடையாது, களப்பிரர்கள். அதனால் கூற்று 1 தவறு. அடுத்து பாருங்கள், கூற்று 2, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் தாலமியின் குறிப்புகளில் மதுரை பற்றிய தகவல்கள் உண்டு. கூற்று 2ம் தவறு தான். ஏன்னா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் தாலமியின் குறிப்புகளில் மதுரை பற்றிய தகவல்கள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் தாலமி கிடையாது. மெகஸ்தனிஸ் என்பவர் குறிப்பில் தான் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அடுத்து 3வது கூற்று பாருங்க, மௌரிய வம்ச அரசன் சந்திரகுப்தனின் அமைச்சரான கடோத்கஜர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 3ம் தவறு தான். ஏன்னா அரசன் சந்திரகுப்தரின் அமைச்சர் கடோத்கஜர் கிடையாது, சாணக்கியர். இந்த சாணக்கியரோட நூல் தான் இந்த அர்த்த சாஸ்திரம். அதில் தான் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அடுத்து பாருங்க, மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் ஒருவர் மட்டுமே செல்லும் அளவுக்கு குறுகலான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 4ம் தவறு. ஏன்னா இதில் ஒருவர் மட்டுமே கிடையாது, ஒரு யானை செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. சரி எதுவுமே கிடையாது, எல்லாமே தவறு. அடுத்து 17 பாருங்க, கூற்றை ஆராய்க. 1 பாருங்க, மதுரையில் 2 வகை அங்காடிகள் இருந்தன. ஆமாம், சரிதான். அடுத்து 2 பாருங்க, நாலங்காடி என்பது இரவு பொழுதிலான அங்காடி. நாலங்காடி அப்படிங்கிறது இரவு பொழுதிலான அங்காடியா? கிடையாது, பகல்.
பகல் பொழுதிலான அங்காடி தான் நாளங்காடி. அடுத்து பாருங்கள், அல்லங்காடி என்பது பகல் நேரத்து அங்காடி. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்து அங்காடி. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2, 3 தவறு. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்க வசத்தில் வைக்கப்படும். அது எதுனா ஆப்ஷன் பி, கருத்திட்டைகள். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள் கிடைத்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர்லேருந்து என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா புலி, யானை, மான், வெண்கல உருவம். அடுத்து கீழடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எதுனா சங்கு, வளையல், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. அடுத்து பொருந்தலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எதுனா இரும்பிலான கதிரறிவாள், ஈட்டி. அடுத்து பையம்பள்ளி தான் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று. நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. இந்த ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. கீழடி சிவகங்கை. பொருந்தல் திண்டுக்கல். பையம்பள்ளி வேலூர். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த அகழாய்வு உப்பாற்று நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழ்விடங்கள் இருப்பதை சுட்டி காட்டுகிறது? எந்த அகழாய்வுனா ஆப்ஷன் பி, ஈரோடு கொடுமணல் அகழாய்வு. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் தான். 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் எதுனா ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு, கீழடி, உறையூர். இது 3மே. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. தமிழின் மிக தொன்மையான இசைக்கல்வெட்டு எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழின் மிக தொன்மையான இசைக்கல்வெட்டு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி, அரசலூர். அதே மாதிரி இசையை பற்றி விளக்குகிற இன்னொரு கல்வெட்டு எங்கே இருக்குன்னா குடுமியான் மலை. அடுத்து 23 பாருங்க, பொறுத்துக. கடையெழு வள்ளல்கள் இப்போ தான் பார்த்தோம். அவர்கள் வாழ்ந்த இடத்தை பற்றி கேட்டிருக்காங்க. பேகன் வாழ்ந்த இடம் எதுனா பழனிமலை. அடுத்து திருமுடிக்காரி, மலையமான். அடுத்து அதியமான், தகடூர். அடுத்து நல்லி, கண்டீரமலை. ஓரி, கொல்லிமலை. நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 3, 1, 2, 5, 4. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். சங்ககால இறக்குமதி பொருட்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் பி, ஈயம். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். குதிரை பயன்பாடு பற்றிய சான்று எந்த அகழாய்வில் கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதிரை பற்றிய சான்று எந்த அகழாய்வில் கிடைச்சிருக்குன்னா ஆப்ஷன் பி, சானூர் அகழாய்வில் தான். அடுத்து 26. நிலம் என்னும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புடன் கூடிய பானை ஓடு எந்த இடத்தில் கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலம் அப்படிங்கிற தமிழ் பிராமி எழுத்து பொறிப்போடு கிடைச்ச பானை ஓடு எதுனா கொடுமணலில் தான் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து நடன முறையை கூறும் தமிழ் பிராமி கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடன முறையை கூறும் தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ள இடம் எதுனா ஆப்ஷன் சி, அரச்சலூர். இதை நீங்கள் நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பாருங்கள் 28. தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 பாருங்கள். பானை ஓடுகளில் உள்ள பழந்தமிழ் எழுத்து குறிப்புகள் முதலில் ஜான் மார்சல் நிகழ்த்திய அரிக்கமேடு அகழாய்வின் மூலம் அறியப்பெற்றுள்ளது. இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இது தவறு.
ஜான் மார்ஷல் கிடையாது, மார்டிமர் வீலர். அடுத்து பாருங்க, 1987 சேர மன்னர் கொல்லிப்புரை காசுகளை கண்டுபிடித்து சேர வரலாற்றுக்கு பெருமை சேர்த்தவர் யார்? ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் பாலகிருஷ்ணன் கிடையாது, ஆர் நாகசாமியார். அப்போ நமக்கு கூற்று இரண்டும் தவறு. அடுத்து பாருங்க, விசாகி என்ற பெண் பெயர் பொருந்திய ஓடு ஒன்று கொடுமணலில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கூற்று சரிதான். கூற்று 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி. 1, 2 தவறு. அடுத்து 29 பாருங்க, தமிழகத்தில் காணப்படும் ஈமக்குத்துக்கள், நினைவுக்கள், கல்திட்டை போன்ற ஈமச்சின்னங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? இந்த ஈமச்சின்னங்கள்லாம் எந்த காலத்தைச் சேர்ந்தவைனா ஆப்ஷன் பி. பெருங்கற்காலம். அடுத்து 30 பாருங்க, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரிகள் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரிகள் எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குன்னா ஆப்ஷன் பி. பெர்லின் அருங்காட்சியகத்தில் தான். இது எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் இருக்குது. அடுத்து 31 பாருங்க, பின்வரும் சொற்றொடர்களில் எவை வட்டெழுத்துக்கள் பற்றிய சரியான விடைகளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்க, 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையிலிருந்து உருவானது. ஆமாம், இது சரியான கூற்று தான். 3ஆம் நூற்றாண்டில் தான் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையிலிருந்து உருவாகிருக்கும். அடுத்து கூற்று 2 பாருங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டில் முழுமையாக வளர்ச்சி அடைந்தது. இதுதான் தவறு. ஏன் தவறுனா 6ஆம் நூற்றாண்டில் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, வளர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். அடுத்து கூற்று 3 பாருங்க, கிபி 13ஆம் நூற்றாண்டில் இருந்த சோழ பேரரசின் காலத்திலும் வட்டெழுத்துக்கள் நடைமுறையில் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 3 தவறு தான். ஏன்னா 10வது நூற்றாண்டிலேயே இதோடைய வளர்ச்சி குறைந்து நவீன எழுத்து முறைக்கு மாறியிருக்கும். அதனால் 13ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தவறு. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. 1 மட்டும்தான் சரி, 2, 3 தவறு. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க, திட்டமிடப்பட்ட நகரம், தானிய கிடங்கு மற்றும் முறை கிணறுகள் அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 சரியாக தான் இருக்குது. தானிய கிடங்கு, உரை கிணறுலாம் அரிக்கமேட்டில் தான் கண்டெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து கூற்று 2 பாருங்க, சேரர்கள் காவிரி டெல்டா பகுதியை ஆட்சி செய்தனர், அவர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினாவே நம்ம இதை தான் பார்த்தோம். சேரர்கள் இல்லை, சோழர்கள். சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி வடக்கு கேரள பகுதியும் கொங்கு மண்டல பகுதியும் தமிழகத்தில். அப்போது நமக்கு கூற்று 2 தவறு. அடுத்த கூற்று 3 பாருங்கள், சோழர்களின் சின்னம் புலி ஆகும், அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். இதையும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லே. கூற்று 3 சரிதான். அடுத்த கூற்று 4 பாருங்கள், சங்ககாலம் வெண்கல காலத்தில் இருந்தே வேரூன்ற தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தவறானது. வெண்கல காலத்திலிருந்து வேரூன்ற தொடங்கியிருக்காது, இரும்பு காலத்திலிருந்து. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. 1 மற்றும் 3 மட்டும்தான் சரி. அடுத்து 33 பாருங்க, அசோகர் கல்வெட்டு குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசோகர் கல்வெட்டு குறிப்பிடும் சத்தியபுத்திரர் யார்னா ஆப்ஷன் ஏ அதியமான். அடுத்து 34 பாருங்க, பின் வருவனவற்றுள் புதிய கற்காலம் குறித்து தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. 1, 3, 4 மட்டும் சரியானது, 2 தவறானது. 2ல் என்ன தவறுனா, புதிய கற்கால மனிதர்களின் வீடுகள் சதுர வடிவிலும் கூரை கூம்பு வடிவிலும் அமைந்திருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூரை கூம்பு வடிவிலும் அமைந்திருந்தது, அதுதான் தவறு. கூரை வட்ட வடிவில் அமைந்திருந்தது. அடுத்து 35 பாருங்க, கூற்று ஏ பாருங்க, தமிழர்கள் ரோமானியர்களுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம் பாருங்க, ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும்
ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். இது 2022 கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 36 பாருங்க. 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டி.கே. கார்வி அவர்களால். அடுத்து 37 பாருங்க. மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1947 அக்டோபர் 9. அடுத்து 38 1905ஆம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து 39 பொறுத்துக. 1889 எதுனா சாரதா சதன். அடுத்து 1867 பிரார்த்தனை சமாஜம். அடுத்து இது தப்பா இருக்கு, 1828ன்னு மாற்றிக்கோங்க. 1828 பிரம்ம சமாஜம். ஆகஸ்ட் 20 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்க 1875 இதுதான் ஆரிய சமாஜம். இதில் ஆப்ஷனும் தப்பாக இருக்குது, அதையும் மாற்றிக்கோங்க. 4-1 2-3 அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1860. அடுத்து 41 பாருங்க. ஆர்டர் தப்பாக இருக்குது, மாற்றிக்கோங்க. இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்து பாருங்க 42 1872 உள்நாட்டு திருமண சட்டம். இது நேராக தான், சரியாக தான் இருக்குது. அடுத்து 1930 தேவதாசி ஒழிப்பு சட்டம். அடுத்து 1947 வங்காள ஒழுங்குமுறை சட்டம். அடுத்து 1804 சாரதா சட்டம். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1 4 2 3. அடுத்து 43 பாருங்க. 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே. இவர் தான் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர். அடுத்து பாருங்க 44வது கொஸ்டின். கூற்று 1 பாருங்க. முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி 1885ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது சரியான்னு கேட்டால் கிடையாது, 1875. அடுத்து பாருங்க. முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் பல்கலைக்கழகம் 1920. இது சரியாக தான் இருக்குது, 1920 பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். இந்த முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை தொடங்கியவர் யார்னா சர் சையது அகமது கான். எங்கே தொடங்கியிருப்பார்னா அலிகாரில். அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் டி வைகுண்ட சாமிகள். அடுத்து 46 பாருங்க. 1851 ரகுனுமாய் மஜித யாஸ்னன் சபா எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் சி பர்ஜுன்தி நௌரோஜி. அடுத்து பாருங்க 47வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க நாம்தாரி. நாம்தாரிங்கிறது வந்து பாபா ராம் சிங். இந்த நாம் ராம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்போ தான் நிரங்கரிக்கும் நாம்தாரிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்க நிரங்காரி. நிரங்காரி வந்து பாபா தயால் தாஸ். அடுத்து தியோபந்த் இயக்கம் மௌலானா முகமது உல் ஹசன். அடுத்து பாருங்க ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 1 4 3. அடுத்து பாருங்க 48வது கொஸ்டின்.
1907 சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் சி நாராயணகுரு அவர்கள் தான். அடுத்து 49. கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பயன்படுத்தி ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் பி விவேகானந்தர் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் 50 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்றை பாருங்க. விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தியவர், சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவியவர், இவரது சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என அறியப்பட்டது. யார்னா ஆப்ஷன் சி வைகுண்ட சுவாமிகள் தான். அடுத்து 51 பாருங்க. கம்பெனி ஊழியர்களின் வரவு செலவு கணக்கு பற்றி இயக்குனர் குழு பிரிட்டிஷ் கருவூலத்திற்கு தெரியப்படுத்துவதை சட்ட ரீதியாக கடமையாக்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான். அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. கல்விக்கான செலவினங்களை எதிர்காலத்திற்கான முதலீடாக கருதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் டி தாமஸ் மன்றோ அவர்கள் தான். அடுத்து 53 பாருங்க. ரயத்துவாரி முறை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. 1814 இயக்குனர் குழுவில் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் பி பாருங்க. தாமஸ் மன்றோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தீர்வு மறுசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதுதான் தவறு. 20 ஆண்டுகளுக்கு இல்லை, 30 ஆண்டுகளுக்கு. அடுத்து டி பாருங்க. ரயத்துவாரி முறை நிலத்தில் தனி உடைமையை அறிமுகப்படுத்தியது. இதுவும் சரி. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். சி மட்டும்தான் தவறு. அடுத்து 54 பாருங்க. வாரிசு இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாரிசு இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு எதுனா ஆப்ஷன் பி சாதாரா தான். அடுத்து 55 பாருங்க. தூய ஜார்ஜ் கோட்டையை சென்னையில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் பி எல்லிஸ் 1812. அடுத்து பாருங்க 56. கூற்று 1 பாருங்க. காரன் வாலிஸ் வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை 1791 நிறுவினார். அடுத்து கூற்று 2 பாருங்க. 1818 வங்காள வாராந்திர இதழான சமாச்சார் தர்பன் துவங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 57. தக்கர்களின் அச்சுறுத்தலை அடியோடு நீக்க வில்லியம் பெண்டிங்கால் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தக்கர்களை அச்சுறுத்த வில்லியம் பெண்டிங் பிரபால் நியமிக்கப்பட்டவர் யார்னா ஆப்ஷன் சி வில்லியம் ஸ்லீமேன். அடுத்து பாருங்க 58. பொறுத்துக. 1849 பார்த்தீங்கன்னா பம்பாய் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி. அடுத்து 1835 பார்த்தீங்கன்னா தாம்சன் பொறியியல் கல்லூரி. அடுத்து 1845 கல்கத்தா பெண்கள் பள்ளி. லாஸ்ட்டாக பாருங்கள் 1847 கல்கத்தா மருத்துவக் கல்லூரி. நமக்கு ஆன்சர் என்னென்னா 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 59. கரும்பு தோட்டத்திலே என்ற பாடலில் பெண் தோட்ட தொழிலாளிகளின் பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்து காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள் தான். அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்கள். தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. அடிமை முறை ஒழிப்பு 1843, இந்திய வனச்சட்டம் 1865, சூயஸ் கால்வாய் 1869. இது 3ம் சரிதான். கொடுமையான குற்ற பழங்குடியினர் சட்டம் இது மட்டும்தான் தவறாக இருக்குது. இது எந்த ஆண்டு இயற்றிருப்பாங்கன்னா 1871. அடுத்து 61 பாருங்கள். தத்துவ போதினி எனும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய நோக்கம் என்னென்னா ஆப்ஷன் பி கைம்பெண் மறுமணம். அடுத்து 62. விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்ற வருடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருடம்னா ஆப்ஷன் சி 1893. அடுத்து 63வது கொஸ்டின் பாருங்கள். சரியான இணை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு இணை பாருங்க, உண்மை தேடும் சங்கம் ஜோதிராவ் பூலே. இது கரெக்டாக தான் இருக்குது. அவர் சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். அதனுடைய பொருள் தான் உண்மை தேடும் சங்கம். அடுத்து 2 பாருங்க, ஆரிய மகிழா சமாஜ். இது தயானந்த சரஸ்வதி கிடையாது, இதுதான் தவறு. ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிறத யார் ஆரம்பிச்சிருப்பார்னா பண்டித ரமாபாய். அடுத்து 3 பாருங்க, குலாம்கிரி அடிமைத்தனம். இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 1, 3 சரி. அடுத்து 64 பாருங்க, வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்கச் செய்கின்றன என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றை சொன்னவர் யார்னா ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங். அடுத்து 65 பாருங்க, கூற்று 1, சென்னை மாகாண பெரும்பஞ்சம் 1876 மற்றும் 1878. அடுத்து தலையிடா வாணிகக் கொள்கை முடிவு எப்போனா 1833. 2 கூற்றுமே சரியாக தான் இருக்குது நமக்கு. ஆப்ஷன் சி 1, 2 சரி. அடுத்து 66 பாருங்க, அரசியலமைப்பு சபையின் முன் வைக்கப்பட்ட திருத்தங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அடுத்து 67 பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க, நவீன கால மனு என்று அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவீன கால மனு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஜவஹர்லால் நேரு கிடையாது. நவீன கால மனு அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவரும் அவர் தான். இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறவரும் அம்பேத்கர் அவர்கள் தான். அடுத்து அரசியலமைப்பு சட்ட தலைமை வரைவாளர் BN ராவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்போட சட்ட தலைமை வரைவாளராக யார் இருந்திருப்பார்னா BR ராவ் கிடையாது, SN முகர்ஜி இருந்திருப்பார். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சபையின் சட்ட ஆலோசகர் பட்டாபி சீதாராமையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அரசியலமைப்பு சபையின் சட்ட ஆலோசகராக யார் இருந்திருப்பார்னா BN ராவ் அவர்கள். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சபையின் செயலர் ராம் மனோகர் சின்ஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றும் தவறு. அரசியலமைப்பு சபையின் செயலர் யார்னா HVR ஐயங்கார். அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி சரியான கூற்று எதுவும் இல்லை. அடுத்து 68 பாருங்க, தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, மத்திய அதிகார குழு ஜவஹர்லால் நேரு. இது கரெக்டு. அடுத்து மத்திய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு. இதுவும் சரி. அடுத்து மாநிலங்கள் குழு ஜவஹர்லால் நேரு. இதுவும் சரி. அடுத்து பாருங்க, மாகாண அரசியலமைப்பு குழு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. மாகாண அரசியலமைப்பு குழு தலைவராக யார் இருந்திருப்பார்னா வல்லபாய் படேல். பெரிய குழுக்கள் 8ஆகவும் சிறிய குழுக்கள் 13ஆகவும் பிரிச்சிருப்பாங்க. அந்த குழுக்களை சார்ந்த தலைவர்கள் தான் இவர்கள். அடுத்து 69 பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஏ பாருங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் 8 முக்கிய குழுக்கள் இருந்தன. இது சரி. அடுத்து பாருங்க, சட்ட வரைவு குழு ஆகஸ்ட் 29, 1947 அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியும் சரிதான். அடுத்து சி பாருங்க, அடிப்படை உரிமைகள் குழுவின் தலைவர் வல்லபாய் படேல். அடுத்து பாருங்க, மத்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்னா அம்பேத்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தான் தவறு. மத்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்னா ராஜேந்திர பிரசாத். அப்போது ஆப்ஷன் டி மட்டும்தான் தவறு. அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க, தேசிய கீதம் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் எப்போது பாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ பாடப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ கொல்கத்தா மாநாட்டில் 1911 டிசம்பர் 27.
அடுத்து 71 பாருங்க. இந்திய அரசியலமைப்பிற்கான காங்கிரஸ் வல்லுநர் குழுவில் முதல் அமர்வு எங்கு நடத்தப்பட்டது? எங்கு நடத்தப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ பம்பாய் தான். அடுத்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கலந்து கொண்ட பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பெண் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி 15 பெண் உறுப்பினர்கள். அடுத்து 73 இந்திய அரசு சட்டம் 1919 படி பின்வரும் எந்த ஒரு துறை ஒதுக்கப்பட்ட துறையில் காணப்படவில்லை? எந்த துறைனா ஆப்ஷன் டி நில வருவாய். மற்ற எல்லாம் இருக்கும், கல்வி, நீதி, நீர்ப்பாசனம். அடுத்து 74 பாருங்க. முகவுரையை பற்றி தங்கள் கருத்தை கூறியுள்ளார்கள். இவற்றுள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, எங்கள் எண்ணங்களையும் நீண்ட கால கனவுகளையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது அப்படின்னு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருப்பார். இது உண்மைதான். அடுத்து இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் KN முன்சி சொல்லியிருப்பார். இதுவும் சரி. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் திறவுகோல், அரசியலமைப்பின் அணிகலன் இப்படிலாம் முகவுரை யார் சொல்லியிருப்பார்னா பண்டிட் தாகூர்தாஸ் பார்காவாலா. கூற்று 3ம் சரிதான். அடுத்து 4வது கூற்று பாருங்க, அமெரிக்காவின் முகப்புரையானது அதன் சுதந்திர பிரகடனமாகும், எனினும் நம்முடைய பிரகடனத்தை விட மேலானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இதயத்துல்லா. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 75 பாருங்க. அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு சமூக மற்றும் அரசியல் கோட்பாடுகள் இது யாருடைய புத்தகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாருடைய புத்தகம்னா ஆப்ஷன் பி எர்னஸ்ட் பார்க்கர். எர்னஸ்ட் பர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நூல் தான் இது. அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றை கவனி. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க, முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு பெருவாரி யூனியன் வழக்கு சொல்லியிருக்கும் 1960. கூற்று 1 நமக்கு சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அப்படின்னு கேசவனாந்த பாரதி வழக்கு சொல்லியிருக்கும். அடுத்து கூற்று 3 பாருங்க, முகப்புரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியே. இது LIC வழக்கு சொல்லியிருக்கும். நமக்கு இந்த கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. முதல்ல 1960 பெருவாரி வழக்கு முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும். அதிலிருந்து 1973 முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு கேசவானந்த பாரதி வழக்கு சொல்லியிருக்கும். திரும்ப அதிலிருந்து சற்று மாறுபட்டு LIC வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகப்புரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பகுதியன்னா பல பகுதிகள் சேர்ந்ததாக சொல்லலாம், அதில் ஒரு பகுதி தான் முகப்புரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுவே சற்று மாறுபட்டு LIC வழக்கில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருங்கிணைந்த பகுதினா பிரிக்க முடியாத அதில் ஒரு பகுதி. அதாவது அரசியலமைப்பிலிருந்து முகவுரையை தனியாக பிரிக்க முடியாது, அது ஒரு பகுதியாகவே இருந்தாலும் அது ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 77 பாருங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி சமதர்ம சமயசார்பற்ற ஒருமைப்பாடு. எந்த சட்ட திருத்தத்தின்படினா 42வது சட்ட திருத்தத்தின்படி. அடுத்து பாருங்க 78 கொடிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத். அடுத்து 79 பாருங்க, கூட்டாட்சி தத்துவம், நீதித்துறை, ஆளுநர்கள், நெருக்கடி கால அதிகாரங்கள், பொதுப்பணி ஆணையங்கள் இவையெல்லாம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ 1935 அரசாங்க சட்டத்திலிருந்து. அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. பிரிட்டன் எதுனா ஒற்றை குடியுரிமை. அடுத்து பாருங்க கனடா ஆளுநர் நியமனம். அடுத்து அமெரிக்கா அடிப்படை உரிமைகள். அடுத்து அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. அடுத்து 81 பாருங்க, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டுத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11 அமர்வாகவும் 166 நாட்களும் நடந்திருக்கும்.
அடுத்து 82. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறுனா ஆப்ஷன் சி தான் தவறு. மத்தியில் மட்டும் நாடாளுமன்ற முறை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மத்தியில் மட்டும் கிடையாது, மாநிலங்கள்லையும் இருந்திருக்கும். அடுத்து 83 பாருங்க. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாள்லனா ஆப்ஷன் சி 1946 டிசம்பர் 13. அடுத்து அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கு தோன்றியதுன்னா ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து 85 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிதான். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு ஆகும். ஆமாம், கூற்று இரண்டும் உண்மைதான். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரியான்னு கேட்டால் கிடையாது, தவறு. சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தற்காலிக தலைவர். நிரந்தர தலைவர் யார்னா ராஜேந்திர பிரசாத். இப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்கள். 1929இல் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? எங்கன்னா ஆப்ஷன் பி லாகூரில் தான். லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றிருக்கும். அடுத்து தவறான இணையை கண்டறி. இதில் எது தவறுனா ஆப்ஷன் சி தான் தவறு. மற்ற 3 சரியாக பொருந்திருக்கு. ஏன்னா மலையாளம் 2012 கிடையாது, 2013 தான் செம்மொழியாக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கும் போது அந்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கும் போது அது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் பி உள்நாட்டு அவசர நிலை. அடுத்து 89 பாருங்க. எத்தனை உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்பினர்கள்னா ஆப்ஷன் பி 284. அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பின் முக்கிய அம்சமான நீதித்துறை சீராய்வு பின்வரும் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதித்துறை சீராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்காவிலிருந்து தான். அடுத்து 91 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் 3 வகையான நீதிகள் உள்ளன. பின்வரும் நீதி வகைகளில் எது இதில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எது சேர்க்கப்படலைன்னா ஆப்ஷன் டி கலாச்சார நீதி தான். அடுத்து 92 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையில் பல வகையான சுதந்திரம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பின் வருவனவற்றுள் எது இந்த சுதந்திரங்களில் ஒன்று அல்ல? எதுனா ஆப்ஷன் டி நடவடிக்கை சுதந்திரம்தான். அடுத்து 93 பாருங்க. நமது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பின்வரும் வரிசையை கொண்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ நேராக தான் இருக்குது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்து 94 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது யாவை? கூற்று 1 பாருங்க. அந்தஸ்தின் சமத்துவம் மற்றும் வாய்ப்பின் சமத்துவம் பற்றி முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்ற வெளிப்பாடு ஆரம்பத்திலிருந்தே முன்னுரையில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 தான் தவறு. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. தேசத்தின் ஒற்றுமை அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து தான் இருந்தது. ஆனால் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. அடுத்து 95 பாருங்க. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி முகவுரையானது நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடியது.
இது மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 96. அரசியலமைப்பின் முகப்புரை இந்தியாவை பின்வருமாறு விவரிக்கிறது. ஆப்ஷன் சி, ஒரு சமயசார்பற்ற அரசு. அடுத்து 97 பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை ஆராயவும். கூற்று 1 பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது. கூற்று 1 சரி. முகவுரை இந்திய மக்களிடமிருந்து அதன் அதிகாரத்தை பெறுகிறது என்று கூறுகிறது. கூற்று 2ம் சரிதான். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஏ மற்றும் பி இரண்டும் சரியானவை. அடுத்து 98 பாருங்க. ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவில் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை என்பது என்னன்னா ஆப்ஷன் டி. 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் வாக்களிக்கும் உரிமை உள்ளது. அடுத்து 99 பாருங்க. நவம்பர் 26, 1949 அன்று இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின் கீழ் எத்தனை மொழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மொழிகள்னா ஆப்ஷன் ஏ 14 மொழிகள். அதாவது தற்போது அல்ல, நவம்பர் 26, 1949 அன்று. அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்க. அலுவல் மொழி தொடர்பான சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 343. எந்த சட்டப்பிரிவிலேருந்து எந்த சட்டப்பிரிவு வரைக்கும் இருக்குன்னா 343லேருந்து 351 வரைக்கும் இருக்கும். இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 17 இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. தேர்வு 2ல் சந்திப்போம்.